எல்லாருக்கு முன்னாடியும் தைரியமாக நிற்க முடியும் அப்படின்னா நம்ம தப்பே பண்ணலைன்னு அர்த்தம். பயம் இல்லாதவங்க, தைரியமானவங்க, எனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் பயம் உள்ள வந்த உடனே ஒழிச்சிக்குவோம். பயம் பல விதங்களில் வருது பாருங்க. பாவம் செஞ்ச உடனே தான் எல்லாருக்குள்ளேயும் பயம் வருது. ஒரு பர்ஃபெக்ட் மேனுக்கு பயம் வரவே செய்யாது. ஆனால் பர்ஃபெக்டாக இல்லாத ஒரு நபருக்குள்ளே என்ன வந்துகிட்டே இருக்கும்? பயம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆதாமுக்குள்ளே அந்த பயம் வந்துச்சு. தான் நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேனே, ஆதாம் ரட்சிக்கப்பட்டவரா ரட்சிக்கப்படாதவரா? ஆதாமுக்கு ரட்சிப்பே தேவையில்லை. அவர் ரட்சிக்கப்படணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அவருக்குள்ள அப்போ பாவமே இல்லை. இப்போ ரட்சிப்பு அப்படின்னா என்ன? தேவனோடு இனிமேதான் கொண்டு போய் இணைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு என்றால் தேவனோடு இணைக்கப்படுவது. ரட்சணியம் என்னும் தலை சீரா தேவனோடு இணைக்கிற ஒரு அனுபவம். எத்தனை பேருக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்குது? ரட்சிப்பின் அனுபவம் உள்ள இருக்குது அப்படின்னா தேவனோடு இணைக்கப்படுதல் அர்த்தம். இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா யாரோட இணைஞ்சிருக்கிறோன்னு அர்த்தம்? தேவனோடு இணைஞ்சிருக்கிறோன்னு அர்த்தம். இது ஆதாமுக்கு தேவைப்பட்டுச்சா? ஆல்ரெடி அவர் இணைஞ்சுதான் இருந்தார். அதனால அவருக்கு இனி ரட்சிப்புன்னு ஒன்று வேணும், இனி அவர் ரட்சிக்கப்படணும் அப்படின்றது அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. ஆல்ரெடி அவர் எப்படி தான் இருந்தார்? தேவனோடு. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் வந்து அவங்களோட என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. இவங்க அவங்களோட உறவாடுறாங்க. ஆண்டவர் இவங்க கூட பேசுகிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ரெண்டாவது நீதி நம்ம பார்த்தோம் இல்லையா? நீதி அவருக்குள்ள இருந்துச்சா? நீதி என்ன? தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய எபிலிட்டி அது ஆதாமுக்கு இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனா என்னைக்கு பாவம் செய்தாரோ, என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தாரோ அப்ப தேவனை விட்டு பிரிஞ்சிட்டாரு. ரட்சிப்பு அவரை விட்டு என்ன செஞ்சிருச்சு? ரட்சிப்பு அவருக்கு தேவைப்பட ஆரம்பிச்சது. நீதினா தேவனுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அந்த நீதி அவருக்கு என்ன செய்து? தேவைப்படுறதா மாறுச்சு. அப்ப ஆதாம் பாவம் செஞ்சதுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த ரட்சிப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைப்படுது. அதனாலதான் போய் சொல்றோம், போங்க போய் இந்த ரட்சிப்பை எல்லாருக்கும் என்ன செய்யுங்க சொல்லி அவங்களை அழைச்சிட்டு வாங்க, வருந்தி அழைச்சிட்டு வாங்க. இந்த ரட்சிப்பு மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு மிக மிக அவசியம்.